வித்யா விபா இருவருக்கும் கேம்பஸ் வைத்து வரைந்தது போன்ற வட்டமுகம், பளபளக்கும் விழிகள், அடர்ந்த அழகான மேல்நோக்கி வளைந்த கரு இமைகள், இயற்கையாகவே நீண்டு வளைந்த புருவங்கள், லாங் ஹேர், 5 அடி 7 அங்குல உயரம், மெல்லிய உடல் அமைப்பு, இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் உதடுகளில் எப்போதும் ஏதோ ஹாஸ்யத்தை ரசிக்கும் பாவம். இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகளா என்றால் இல்லை. வித்யா 2 வயது மூத்தவள், MCA முடித்துவிட்டு வேலையில் இருக்கும் நவநாகரிக யுவதி. விபாவோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் மாணவி, புத்திசாலியும் கூட. நீயே மாப்பிள்ளை பார்த்துக்கலாம்னு தோணுது வித்யா. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜென்ரேஷன் பெட்டர் தென் ஐ கேன் என அனைத்து சுதந்திரங்களும் வழங்கப்பட்ட அதன் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்த புத்திசாலி பெண்தான். இல்லப்பா, ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் மூவ் என்றால் சிம்பிளாக. ஜரூராக வேலையை ஆரம்பித்தார் தந்தை முகுந்தன். குருபலன் கிட்டிவிட்டது, நல்ல வேலையும் வந்துவிட்டது. எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். அவர் தேர்ந்தெடுத்த மாப்பிளை தான் விக்ரம். எல்லோரையும், முக்கியமாக வித்யாவை வெகுவாகவே கவர்ந்து விட்டான். Now comes the more interesting part. Purchase our family with accessories என ஆரம்பித்த விபா 1 மாதம் ஓயவில்லை. கல்யாணத்துக்கு நீ லீவு போடணும், ஸோ நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் என்றவாறு புடவை, நகைகள், பத்திரிகை அனுப்ப வேண்டிய லிஸ்ட் என வேளா வேலைக்கு விதவிதமான மெனுக்கள், ரிட்டர்ன் கிஃப்ட் என கட்டுசாத கூடை வரை பட்டியலிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டாள் விபா. இது பெரிய விஷயமா? செலவு செய்ய போவது அப்பா தானே. ஆனால் தனக்கென்று ஒதுக்கியிருந்த நகைகளிலிருந்து நீலக்கல் செட்டை, இது என் பரிசு வித்யாவுக்கு என கண்ணீரில் நீர்மல்க அம்மாவிடம் கொடுத்தபோது அம்மா, அப்பா, வித்யா எல்லோருமே கலங்கித்தான் போனார்கள். அன்று கல்யாணம் முடிந்து மாலை ரிசப்ஷன். மாப்பிள்ளை விக்ரமின் அம்மா ருக்மிணி, பெண்ணுக்கு பெண்ணா பிள்ளைக்கு பிள்ளையா பிரமாதப்படுத்திட்டியே அக்கா கல்யாணத்தை, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ உன்னை என அவளை இழுத்து சென்று வலுக்கட்டாயமாக வித்யாவின் மாமியார் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார். கன்னத்தை வலித்து திருஷ்டி கழித்து மனம் நெகிழ்ந்து விட்டாள் சம்மந்தி அம்மாள். இதோ ரிசப்ஷனும் நல்லபடியாக முடிந்து விட்டது. அப்பாடா என ஒரு நாட்காலியில் உட்கார்ந்த விபா நிமிர்ந்து மேடையில் நின்ற ஜோடியை சற்று நிதானமாய் கவனித்தாள். அக்கா வித்யா நல்ல நிறம், கிளிப் பச்சை போட்ட நீல பார்டர், ஆங்காங்கே நீலவண்ண டிசைன் போட்ட காஞ்சி பட்டு புடவை. இவள் செலக்ட் செய்ததுதான். அதனுடன் இவள் பரிசாக அளித்த நீலக்கல் நகைகள் நல்ல மேட்சாக. ஆனால் அருகே ஜோடியாக நின்ற விக்ரம் அதை பெரிது ஆணழகன் இல்லை. ஆனால் பார்த்த மாத்திரத்தில் a man of character, a boats to reckon with என்ற வியப்பு தோன்றி, எதிராளி தன்னை ஜாக்கிரதையாக படுத்திக் கொள்வான். சராசரிக்கும் சற்று கூடுதலான உயரம், மாப்பிளை என்பதால் அதீதமாக இல்லாமல் மிதமாக உடுத்தியிருந்த பாங்கு. விருந்தினரோடு கைகுலுக்கி பேசிய நேத்தி, அக்கா ஏதாவது சொல்லும் பொழுது சற்று குனிந்து கவனித்து கேட்ட ஸ்டைல், இரு பக்கத்து விருந்தினர்களையும் ஒரு சேர கவனித்த திறமை. பார்க்க பார்க்க மனதில் இனம் புரியாத பிரியம் ஏற்பட்டு விட்டது விபாவுக்கு. அக்கா பிரிந்து செல்ல போகிறாள் என்பதால் அல்ல இந்த வேதனை, இது வேறு ஏதோ. எஸ், ஐ எம் ஜெலஸ். சி, எனக்கா பொறாமையா? அதுவும் வித்யா மீதா? விபாவால் தன்னையே நம்ப முடியவில்லை. இனம் புரியாத ஏக்கம், எதிர்காலத்தை பற்றிய பலத்த சிந்தனை. கல்யாணம் முடிந்து வீட்டுக்கு வந்தவள்தான் யாருடனும் சரியாக பேசாமல் ஒரே மூச்சாக படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி பரீட்சையை முடித்தாள். நல்ல வேலையும் கிடைத்துவிட்டது விபாவுக்கு. வித்யாவாம் வித்யா, அவள் என்ன பெரிய இவளா? அவளை விட சிறந்த வேலை எனக்கு கிடைத்துவிட்டது. இன்னும் நன்றாக. ஆனால் விபாவின் அதிர்ஷ்டம், அவர்கள் சற்றும் எதிர்பாராமல் ஒரு பெரிய இடத்திலிருந்து அவளை பெண் கேட்டார்கள். சிங்கப்பூர் சென்றிருந்த வித்யாவும் விக்ரமும் ஊர் திரும்பும் முன்னே நிஷாந்த் குடும்பத்தினர் பெண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு நாளையெல்லாம் குறித்து எல்லாம் ஜெட் வேகத்தில் நடந்தது. விபாவின் மனம் துள்ளி குதித்தது. பாரு வித்யா, பார், உன்னை விட வசதி நான். நிஷாந்த் விக்ரமை விட அழகன். US எஜுகேட்டட் பீப்புள், ஏகப்பட்ட செல்வாக்கு நிறைந்த குடும்பம். கர்வமும் மானமும் தலைக்கேறி கல்யாண ஜவுளி வாங்க அடுத்த வார இறுதியில் போகலாமா என வித்யா கேட்டபோதுதான், எனக்கு அப்போ லீவு கிடைக்காதே. பரவாயில்லை விது, நாங்களே பார்த்துக்கிறோம் என விபா சொன்னது அம்மாவுக்கு என்னவோ போல் இருந்தது. கல்யாணத்துக்கு வந்து இறங்கிய வித்யா விக்ரமின் கூட சரியாக பேசக்கூட இல்லை விபா. அம்மா தான் வாங்கிய ஜவுளி நகைகளை வித்யாவுக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். அன்று மாலை ஆச்சரியம் காத்திருந்தது விபாவுக்கு. டெய்லி அவளோடு பேசும் நிஷாந்த் அன்று விக்ரமுடன் 1/2 மணி நேரம் ஒரே அரட்டை. வியந்து போன விபா, ஹவு கம் டு யூ நோ ஈச் அதர் என கேட்டதும் அப்படி அவள் கேட்டவதற்கு காத்திருந்தவனாய் விக்ரம், ஓஎஸ், நாங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ். வித்யா, உனக்கு நல்ல வரன் பார்த்து சொல்லணும்னு என்னை ராப்பகலா நச்சரித்து விட்டாள். அதுதான் இந்த அலைன்ஸுக்கே காரணம். நிஷாந்த் உன்னை எங்கள் கல்யாணத்தில் பார்த்திருக்கிறான். அவனுக்கும் உன்னை பிடித்திருந்தது. அவன் பெற்றோரிடம் பேசினோம்.
ஆல் வென்ட் ஸ்மூத் என்றான் விக்ரம். எங்களிடம் சொன்னார் விக்ரம். வித்யா ஒரே எக்ஸைட் ஆகி, பரஸ்பரம் தெரிந்தவர்கள் என்ற விஷயம் உனக்கு மட்டும் கடைசியில் தான் சொல்லணும், அப்பதான் உன்னோட வாழ்க்கையில த்ரில்லிங்கா இருக்கும்னு சொன்னா. நாங்க எல்லோருமே அதுக்கு ஒப்புக்கொண்டோம், நிஷாந்த் உட்பட என்றார் அப்பா. வியப்பும் குற்ற உணர்வும் பொங்க கல்லாய் சமைந்த விஃபாவிடம் பாதி சாப்பாட்டிலிருந்து எழுந்த வித்யா ஒரு பெரிய சூட்கேஸை தள்ளி கொண்டு வந்து அப்படியே அதை விஃபாவிடம் நகர்த்தி, உனக்கு எங்களோட வெட்டிங் ப்ரெசன்ட், சிங்கப்பூர் சென்றிருந்த போது வாங்கினோம் என்றால். விலை உயர்ந்த புடவைகள், ஜொலிக்கும் நகைகள், பெர்ஃப்யூம், காலணிகள் முதற்கொண்டு வாங்கி குவித்திருந்தார்கள். எதுக்கு வித்யா இதெல்லாம் என்றவளை கையமர்த்தி, பின் என்ன, என்னை பிரிந்த ஏக்கத்தில் நீ யாருடனும் சரியா பேசுறது கூட இல்லையாமா. அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படிப்பட்ட என் தங்கைக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா? மனம் நெகிழ்ந்து அழுது சிரித்து பின் சாப்பாடெல்லாம் முடித்து அனைவரும் தூங்கி போன பின் சிட் அவுட்டில் தனியே அமர்ந்திருந்தாள் விஃபா. என்னம்மா கல்யாண பொண்ணு இப்படி தனியாக உட்கார்ந்துருக்கேன் என்ற வாஞ்சையுடன் விசாரித்த அப்பாவிடம், அப்பா வரன் பார்த்து என் எதிர்காலம் நல்லா அமையணும்னு நினைச்ச வித்யாவை பார்த்து நான் ஆத்திரப்பட்டேன், கோபப்பட்டேன். எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்கு. கடைசியில் பொறாமப்பட்டுட்டேன் என விக்கி விக்கி அழுதவளின் தலையை வருடி கொடுத்தார் முகுந்தன். டோன்ட் வெரி விஃபா, முதல்ல தவறை ஒப்புக்கொள்ள ஒரு தைரியம் வேணும். அது உன்கிட்ட இருக்கிறதே பாதி வெற்றி தான். சரி, நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே. கோபம், ஆத்திரம், பொறாமை, பயம்னு எல்லோருக்கும் எல்லாம் உண்டு. அதை சமாளித்து மேலே வந்துட்டோம்னா லைஃப் பிகம்ஸ் ஹாப்பி அண்ட் ஈஸி என்றார். விஃபாவின் கண்ணீருடன் கரைந்து போனது அவள் உள்ளத்தில் குடியிருந்த கள்ளம், கபடு, கசடு எல்லாமே. இனி வித்யாவுடன் விஃபாவும் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். நாமளும் நம்ம லைஃப்பில் முடிந்தவரை கோபம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருப்போம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.